Example 4.6. The cost of one box of tomato is rupees 200. When then had money to buy 13 boxes. If the cost of the box is increased to 260 rupees, then how many boxes will he buy with the same amount? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ் டொமேட்டோ இருக்கு, அது இந்த ஒரு பாக்ஸ் இந்த இருக்கா, இந்த ஒரு பாக்ஸோட ரேட்டு 200. வேந்தன் எத்தனை பாக்ஸ் வாங்கினாரு? 13 பாக்ஸஸ் தான். அப்போ ஒரு பாக்ஸ் 200னா 13 பாக்ஸ்னால் இன்ட்டு 13 பண்ணணும். 13 2s are 26. அப்போ 2600 ருபீஸ்க்கு டொமேட்டோ வாங்கியிருக்காரு. இஃப் த காஸ்ட் ஆஃப் த பாக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு ருபீஸ் 260. 200 இருக்கும்போது 13 பாக்ஸ் வாங்கினாரு. இன்னொரு டைம் போகும்போது அந்த பாக்ஸோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளவு? 260 ஆயிடுச்சு. அப்போ 60 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹவு மெனி பாக்ஸஸ் வில் ஹீ பை வித் த சேம் அமௌண்ட்? இந்த சேம் அமௌண்ட்டுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த 2600 தான் மென்ஷன் பண்ணுது. 13 பாக்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ பே பண்ணார்? 2600 பே பண்ணியிருக்காரு. இந்த அமௌண்ட்டு தான் திரும்ப 260 ருபீஸ் இருக்குது ஒன் பாக்ஸு. அப்போ எத்தனை பாக்ஸ் வாங்கியிருப்பார்? இந்த அமௌண்ட்டுக்கு எத்தனை பாக்ஸ் வாங்கியிருப்பார் அப்படின்னு கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் ஒன் பாக்ஸ் எவ்வளவு? 200. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஒன் பாக்ஸு 260 ஆயிடுது நெக்ஸ்ட் டைம் போகும்போது. அப்போ தெரியாது என்னது, அதை எக்ஸ்ன்னு வைக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தானே, அதான் எக்ஸ்ன்னு வைக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ பாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் இதில் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவர் வாங்குகிற இந்த டொமேட்டோவோட பாக்ஸஸோட எண்ணிக்கை என்னவாயிரும்? கம்மியாயிரும். ஏன்னா 200 இருக்கும்போது 13 பாக்ஸ் வாங்கினார்னா அப்புறம் 260 ருபீஸ் ஆயிடுச்சு. அப்போ அவர் இருக்கிற காசை வச்சு கம்மியான பாக்ஸ் தான் வாங்க முடியும். அப்போ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒன்று இன்க்ரீஸு, இன்னொன்று டிக்ரீஸுன்றது அது என்ன ப்ரொப்போர்ஷன்? இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னா x1 y1 ஈக்குவல் டு x2 y2. இப்போ x1 y1 என்னதுன்னா நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஒன்று, இன்னொன்று காஸ்ட்டு. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா இது x1 x2ன்னு வைக்கணும். காஸ்ட்டு ஒய்ன்னு எடுத்தோன்னா இது y1 y2ன்னு வைக்கணும். x1ஐயும் y1ஐயும் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ இந்த ரெண்டு 13 × 200 ஈக்குவல் x × 260. இப்போ நமக்கு எக்ஸ் தானே தேவை, அதனால எக்ஸ் டேமை லெஃப்ட் சைடை கொண்டு வந்தாச்சு, கான்ஸ்டன்ட் டேமை ரைட் சைடு கொண்டு போயாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டேமை அப்படியே போட்டு டிவைடட் பை 260. இதை கேன்சல் பண்ணணும். இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 113 is 30, 2 13s are 26. 2 20, அப்புறம் 20/2 தான் இருக்குது. கேன்சல் பண்ணால் 10 2s are 20. அப்போ எக்ஸ் என்னது? 10. அப்போ அவரால் எவ்வளோ பாக்ஸ் வாங்க முடியும்? 10 பாக்ஸஸ் தான் வாங்க முடியும். 200க்கு 13 பாக்ஸஸ் வாங்கியிருக்காரு. 260 ஆகும்போது 10 பாக்ஸஸ் தான் வாங்க முடியும். இதான் ஆன்சர். Therefore, he can buy 10 boxes for the same amount.